யாரும் ஜெயிக்க முடியாது. சொல்ல போனா தூக்கத்துலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறீங்க. அதை தெரிஞ்சுக்கதான் உங்களை வச்சு என்ன நானே சோதிச்சுக்கிட்டேன். சுருக்கமா சொல்ல போனா உங்களை மாதிரி பலசாலி இது வரைக்கும் பிறக்கவும் இல்ல, பிறக்க போறதும் இல்ல. நீங்க 2 பேரும் எனக்கு துணைக்கு இருக்கிறப்ப இந்த கிராமத்தை என்ன இந்த நாட்டையே ஆட்டிடுவேன். வணக்கங்க. ஓ, அம்மன் கோயில் தர்மகர்த்தா வாங்க. முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்கங்க. அப்படி வைங்க, பக்தி வர்றப்ப பூசிக்கிறேன். வர சொன்னீங்களாமே. ஆமா, இந்த வருஷம் அம்மன் கோவில்ல நல்ல வருமானம் போல இருக்கு. ஆமாங்க. ஆமா, ஏராளமா செலவு செஞ்சு அம்மனுக்கு அட்டிகையும் வைரத்தோடும் செய்து போட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி அட்டிகையும் வைரத்தோடும் ஐயாவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு. ஆனா தங்கத்தால இல்ல, செம்புல. அப்படிங்களா? ஆமா, நான் செஞ்சது கோயில் கோயில் நகை எவ் வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா, பயப்படாம செய்யுங்க. பாவத்தை ஏன் தள்ள போடுங்க. இருந்தாலும் முடியுமா முடியாதா? என் கையால அந்த காரியத்தை செய்ய முடியாதுங்க. தர்மகர்த்தா, ஒரு சீட் எடுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. மூணு 3 நாள் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு. ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. இன்ஸ்பெக்டர் வாங்க. சௌக்கியமா? முதல் சந்திப்பிலேயே முழு கையை கொடுக்க பழக்கம் எனக்கு இல்லை. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க. அது சரி, பின்னால நிக்கிற அந்த 2 பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? திரும்பியே பார்க்கல, பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தலையை சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க. அது தப்பு. என் எதிரில நிக்கிறவங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வழக்கம். போலீஸ் அதிகாரிகளே நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆமா, இவங்க 2 பேர் யாரும் சொல்லவே இல்லையே. இது ராஜு, இது வேலு. 2 கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது, அது மாதிரி இவங்க 2 பேர் இல்லாம என்னாலே வாழ முடியாது. 2 கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும். ஆனா இந்தியால என்ன வாழ இருக்கா? அது எனக்கு நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. எதை வச்சு சொல்றீங்க? அது இருந்திருந்தா இவங்க 2 பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வந்திருக்காரு. இது முதல் சந்திப்பு. போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. என்ன எதுக்காக சந்திக்கணும் சொல்லு. இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம். அதுக்கு பதிலா உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும், அப்படிதானே? மன்னிக்க இன்ஸ்பெக்டர், என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன். அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும். அது என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப என்ன கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்துருங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க ரொம்ப புத்திசாலி. வேலு, வாழ்க்கையிலே முறையா தப்பா ஆடிட்டா. அதானே எனக்கும் புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் கொண்டு போன தைரியத்துல தானே அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை அனுப்பு. பொண்ணா? யார் சொன்னது? யார் சொன்னாங்க? உன் கைத்தறிகளையே கேளு. ஏண்டா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னோம். எனக்கு தெரியும் அந்த பொண்ணு உன்கிட்டதான் இருக்கா. அந்த பொண்ணு மேல உன் வேலைப்பட்டு இருந்தா வேலை வெட்டுவேன், கைப்பட்டு இருந்தா கைய வெட்டுவேன், அவ கலங்கப்பட்டிருந்தா உன் கழுத்தையே வெட்டுவேன். ஜாக்கிரதை. சீட் எடுங்க. இந்த நாள் வைக்கிற வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம. இன்னைக்கு சூரியாஸ்தமனத்துக்குள்ள அம்மன் கோயில் வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. இல்ல உயிரிழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு. ஓகே? எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா இருக்கட்டும். சீட்டை திருப்புங்க, நான் பாத்துக்கிறேன்.
அதோ போது பாரு அவன் தீனி. இஷ்டத்துக்கு போய் தின்னுட்டு வா. தெரியாம மோதிருச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. ஏண்டா தோசிக் பயல, உன் கிடா வம்ப இழுத்துருச்சு. இந்த நாகப்பையனி பின்வாங்க மாட்டான். ரெண்டையும் மோதி பாத்திர வேண்டியது. ஐயோ வேண்டாங்க. அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கும் நான் தயாருங்க. ஆட்டோட ரெண்டு ஒண்ணு பாத்துருவோம். ஆடு ஜெயிச்சிடுச்சு. அதுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டாம். வா வா, தைரியமா வா. தீபாவளி கொண்டாடுறானுங்களா? தீபாவளி இதுக்கு காரணம் நீங்க தான். ஊருக்கெல்லாம் நாடு வைக்கிற நீங்க கேவலம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வளைஞ்சு கொடுத்தது அவமானம். வேலு, இந்த நாகப்பன் ஒருத்தனுக்கு நாள் வச்சுட்டான். அவன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படின்னா அவனோட கடைசி ஆசை அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு போய் அவங்க அக்காட்ட ஒப்படைக்கிறது. அதையும் நிறைவேற்றி இனி பாக்கி இருக்கிறது 5. இன்னைக்கு 5வது நாள். அவன் தலையனை அவன் கையில பார்க்கணும்.